ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், ஒரு 2 தடவை எடுக்கும்போது சிவப்பு பூவே வருது. ஒருவேளை இதெல்லாம் பாரதியோட பிளானாக இருக்குமோ? ஏன்னா எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மித்ரா வந்து சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா, கல்யாணம் பண்ணலைன்னா நான் வந்து இது பண்ணிக்குவேன், இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருப்பா இல்லையா. அதனால் நம்ம ஆதி வந்து நம்ம பாரதி அக்கா கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பான் தவளைக்கிட்ட. ஸோ தவளை வந்து அங்கே ஒரு கேம் விளையாடுறாப்புல. டேரெக்டாக போய் விஷயத்தை சொல்லாமல் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னதான் சொல்லி பாரதியை கூட்டிகிட்டு வர்றாப்புல. அதுக்கப்புறம் பரபரப்பாக ஆட்டோவில் வந்துகிட்ருக்குறாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் கைஸ் எனக்கு ஒன்று புரியல. அதாவது கல்யாணம் அப்படின்னா என்ன கைஸ், வெறும் தாலியை கட்டினா தான் அந்த கல்யாணம் வந்து பூர்த்தி ஆகுமா? இல்லவே இல்லை. ஏன் கைஸ், சாதாரண அது என்ன சொல்கிறது, ஒரு மோதிரம் இல்லை ஏதோ ஒரு வளையம் ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டாங்கனாலே அது வேலை முடிஞ்சதுங்க. மாலையை மாற்றினாலே பாதி கல்யாணம் முடிஞ்சது கைஸ். தாலிங்கிறது ஒரு அத்தாட்சி தான். அதாவது கல்யாணம் ஆகிருக்கு, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சின்னு வச்சுக்கோங்களேன். பட் மாலையை மாற்றிட்டாலே பாதி பொண்டாட்டி ஆயாச்சு, முழு கல்யாணம் கூட நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இவங்க 2 பேருமே மாலையை மாற்றிட்டாங்க. கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னைய கேட்டால் மித்ராவுக்கும் ஆதிக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சுன்னே நம்ம சொல்லலாம். சும்மா இடையில வந்துட்டு அவள் கையெழுத்து போட்டாலாமா, எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்லோ மிஷன், இவங்க கையெழுத்து போடும்போது மட்டும் பேனாவை இப்படின்னு. ஏன் கைஸ், நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணுவான், பேனாவை கையெழுத்து போடலை, இப்படி ப்ரெஸ் பண்ணுற பேனை பின்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையெழுத்து போடலை, கையெழுத்து போடாமல் அந்த நோட்டு மேலே எப்படின்னு பேனாவை வைக்கல நம்ம பாரதி அக்கா வந்துடும். அப்போ வரும்போது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினோடனே பேனாவை இப்படி மூடியை வச்சு மூடுறான், பார்த்தீங்களா? இதுலேயே எவ்வளோ குளறுபடி. என் கைஸ், இப்படி ப்ரெஸ் பண்ணுற பேனா அப்படின்னா நிப்பில் இது பண்ணிவிட்டு எழுதி முடித்த பிறகு மறுபடியும் கிளிக் பண்ணால் அந்த நிப்பிள் உள்ளே போயிருமே. இவன் பேனா மூடியை வச்சு அந்த எழுதுகிற இடத்த மூடுறான். நீங்கள் நல்லா இன்னொரு தடவை வேணால் எபிசோடை வேணால் போட்டு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு பேனா விஷயத்துலேயே இவ்வளோ ஒரு லாஜிக் இல்லாத ஒரு சீரியல் அப்படிங்கிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டியூப்லைட்டு நம்ம நேற்று திட்டிட்டோம் இல்லையா. இவன் டியூப்லைட்லாம் இல்லை கேஸ், அடிமட்ட டியூப்லைட்டு. சரிங்களா? டியூப்லைட்லேயே நல்ல டியூப்லைட்லாம் இருக்குங்க, இது ரொம்ப அடிமட்ட டியூப்லைட். இவன் ஏன் கைஸ், கூமுட்டைத்தனமாக இருக்குது. நீ சாக கிடைக்கையில் கூட அந்த கூமுட்டை வாயவே திறக்கலை, உன் புருஷேன்னு சொல்லி வாயவே திறக்கலை. ஒருத்தன் வந்து புருஷேன்னு சொல்லி வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்போ கூட அவள் வாயவே திறக்கலை. சரியா? நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் மயங்கி உளுந்து கிடக்கிற, செஸ்ட் பெயின் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கிற, தெப்பக்குளத்துலேருந்து வந்து சாக கிடக்கிற, எல்லா இடத்துலையுமே வந்து அவளுக்கு எவ்வளோ அது மட்டும் இல்லை, துறை கூட அவள் கழுத்தில் தாலி கட்டும்போது கூட வாயை திறக்காத ஒரு சாரி கைஸ், இந்த இடத்துல நான் கூமுட்டேன், நான் திட்டியே தான் தீருவேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லா சுச்சுவேஷன்லேயும் வாயை திறக்காத இந்த கூமுட்டை மித்ராவுக்கும் ஆதிக்கு கல்யாணம் சொன்னோன்னே இவள் வாயை திறந்துருவாளா? ஆதியோட கணிப்பை பாருங்களேன். நீ வேகமாக விஷயத்தை சொல்லி கூட்டிகிட்டு வா தவளை. சரியா? கண்டிப்பாக நான் மித்ரா கழுத்தில் தாலி கட்டும்போது அவள் பாரதி வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லுவாங்க. நான் தான் அவங்களோட புருஷேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி நினைக்கிறானே. இவனை மாதிரி ஒரு கூமுட்டை எவனாவது இருப்பானா? ஏன் கைஸ், அவள் எதுக்கு கைஸ் வாயை திறந்துருக்கா? பெரிய பக்காவாக பிளான் போடுறானாமா மண்ணாங்கட்டி. என்ன வெங்காயண்டா நீ பிளான் போடுற? நீ எல்லாம் ஒரு ஹீரோன்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குடா, ரொம்ப கேவலமாக இருக்குது. அவள் ஏன் கைஸ், ஒரு வெளியால் ஆம்பளை வந்து தான் புருஷன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கான், அப்போ கூட அவள் வாயை திறக்காதவ. ஆஃப்டர் ஆல் நீ மித்ரா காலத்தில் தாலி கட்டும் போது அவள் வாயை திறப்பா? ஐயோ சாமி, கூறுகட்டத்தனமாக இருக்குது, ரொம்ப கூறுகட்டத்தனமாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, பாரதி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டு, சரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிப்பாட்டுவான்னு பார்த்தா அது என்னது வழிபடு பிள்ளையாராமா. அங்கே போய் பூ போட்டு பார்த்தா எந்த பூ வந்தால் வெள்ளைப்பூ வந்தால் ஓகேவாமா, சிவப்பு பூ வந்தால் இல்லையாமா. இந்த மித்ராக்கா என்ன செய்யுது, எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை. அதாவது ஆதி வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சொன்ன உடனே பாரதி நான் ஆதி ஆதி கையால் தாலியை கட்டிட்டு முன்னாடி அப்படியே வந்து தலை நிற்கும்போது முகரையை பார்க்கணுமே, முகரையை அப்படின்னா இப்போ முகரையை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்க மித்ரா மேடம்? இவ இவ ஆரம்பத்துலேருந்தே இதாங்க சரியா, இவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹெட் வெயிட்டு மித்ரா வந்து சரியான ஹெட் வெயிட்டு. தலக்கணம் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் கழுத்தில் தாலி ஏறின பிறகு நீ இந்த மாதிரி பேசியிருந்தா கரெக்டு. நீ எப்போ பார்த்தாலும் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாரதி நல்லா என்கிட்ட மாட்டினியா, பாரதி நான் ஆதிக்கத்தில் தாலியை கட்ட போகிறேன், நீ வேடிக்கை பார்க்க போகிற, என்ன உனக்கு இந்த வெட்டி வீராப்பு, எதுக்கு இந்த வெட்டி ஒரு நினப்பு? அங்கே எதுவுமே ஒரு அணி நடக்க போகிறது கிடையாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ அப்படியே பாரதி பாரதி எந்த ஒரு பிளானை போட்டுருங்க, பாரதி நீ என்கிட்ட நல்லா மாட்டினியா, பாரதி நீ என்கிட்ட வசமாக சிக்கிட்டியா, பாரதி என்னது இது, என்னது இது? என்னமோ ஆதி உங்களுக்கு தாலியை கட்டின மாதிரி ரொம்ப பீலாக விட்டுக்கிட்டு இருக்கிற. ஒரு ஆணி அங்கே நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும். இதில் என்ன எதுக்கு இத்தனை பில்டப்பு? அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியுமா, அப்படியே ஆதி நினப்ப பாருங்களேன். என்னது, நான் வந்து மித்ரா காலத்தில் தாலி கட்டணும்னு சொன்ன உடனே அங்கேருந்து பறந்தடிச்சு ஓடி வந்தீங்க, வந்து சட்டையை பிடிச்சி கேட்கணுமாம்மா, சட்டையை பிடிச்சி நீ தான் ஆதி இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் என் புருஷன், என்னையை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு மித்ரா காலத்தில் தாலி கட்டுறீங்கன்னு இவனை போய் சட்டையை பிடிச்சி கேட்கணுமாம்மா. வெங்காயத்தை சாரி வெங்காயம் நான் நேற்றே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெங்காயம் கூட சொல்லக்கூடாது இவன் சரியான ஒரு இத்து போனவன். என்ன ஒரு நினப்பு பாருங்கள். அதாவது பொண்டாட்டின்னு இவனுக்குன்னு தெரியுமாமா, இவனும் வாயை திறக்க மாட்டானாமா. அவளுக்கு இவன் புருஷன்னு தெரியுமாமா, அவளுக்கு ஆல்ரெடி புருஷன் தெரிஞ்சது தான். ஆனால் 2 பேருமே வாயை திறக்க மாட்டாங்களாமா. சரியா, இடித்து வச்ச பிள்ளையாராட்டம் இப்படி வாயை மூடிக்குவாங்களாமா. அப்புறம் இவங்க ஒவ்வொரு பிளானாக மித்ரா எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அதில் இவங்க குளிர்காயுவாங்களாமா. அது மூலியமாக பாரதி வாயால் உண்மையை பிடுங்குவாராமா. இவராக எந்த ஆணியும் பிடுங்க மாட்டார். மற்றவங்க பிளான்லேருந்து இவர் வந்து ஆணியை பிடுங்குவார். விளக்கெண்ணெய் கூட உபயோகம். இவன் எந்த வார்த்தையில் சொல்லி திட்டதுனே எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்க சாமி. இந்த படத்தில் சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார், இது டம்மி பாபா, இது பாம் வந்து டம்மி பாம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, பாபா இது டம்மி பாபா. அது மாதிரி இவன் ஒரு டம்மி பாபா. சரியா, அதான் கரெக்டு. இவனுக்கு இனிமேல் வெங்காயம் விளக்கெண்ணெல்லாம் திட்டவே கூடாது. டம்மி பாபா, இவன் வந்து டம்மி பாபா. அப்புறம் என்ன கேவலமாக இருக்குது சீரியல். 2 தடவை பூ விழுந்தோடனே அப்படியே இங்கிட்ட மித்ரா அது பாரதிக்கு அப்படியே புன்முறுவல் அப்படின்னு சிரிக்கிறது. வாயை பொத்திக்கிட்டே நல்லத்த வாயை கையை வச்சு மறைக்காம நல்லா வாயை ஓப்பனா சிவப்பு வந்துருச்சா, எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். அது எப்படி நீ என் புருஷன் நீ கல்யாணம் பண்ணுவ, கடவுளையே அதான் அப்பயே டைலாக் பேசினவளாச்சே, கடவுளே என் பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு டைலாக் பேசினவளாச்சே. அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து புன்முறுவல் பூக்குது. இதில் தவளை வேற. ஸோ சாமி, ஒரு வழியாக ஆதி நினச்சது நடந்துருச்சு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சாப்புல அது நல்லபடியாக நடந்துருச்சு. அப்புறம் என்ன கேஸ், ஏதோ சண்டே ஸ்பெஷலாமா? என்ன கேஸ், இவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா? இதுக்கு முன்னாடி சண்டே ஸ்பெஷலி நமக்கு நாராக கிழிச்சோம். இப்போ இந்த வாரமும் சண்டே ஸ்பெஷலில் இதே மாமா, அது என்னது என்னமோ காளி அம்மனாமா. அங்கே வந்து மறுபடியும் கோயில் கான்செப்ட் தான் கைஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சண்முகம் பரணி வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஒரு 4 பக்கிகளை மேக்கப் போட்டு வந்து கூட்டி வச்சு ஒரு 4 காம்படிஷன்ற பேரில் நம்மளை கழுத்த இருக்க வச்சு எல்லா காம்படிஷன்லையும் இந்த 2 லூசு குப்பைகளையும் பேச வச்சு ரொமான்ஸ் பண்ண வச்சு நம்மளை கழுத்த இருத்தாங்க இல்லையா. இந்த சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா, கோயில்ன்ற கான்செப்ட். சரியா, கோயில் கான்செப்ட்னா அஸ்யூஷுவல் நீங்கள் ஜீ தமிழை பொறுத்தளவு என்ன நினைக்கிறீங்க, மனப்பாடமாக வாய்ப்பாடு மாதிரி நம்ம சொல்லிடலாம் கைஸ். என்ன சரிம்மா நான் சொல்கிறேன், இன்றைக்கி எழுதிக்கோங்க. இன்றைக்கி என்ன கிழமை, வெள்ளிக்கிழமையா, சண்டே ஸ்பெஷல் தானே. அந்த சண்டே ஸ்பெஷல் என்ன நடக்குன்னு நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லட்டுமா. அதாவது என்னது ஏதோ ஒரு பரிகாரம்னு நான் சொல்லியிருப்பாங்க.
அந்த பரிகாரத்தை வந்து நம்ம பாரதி அக்கா செய்ய போக கூடயே மித்ராவும் எல்லா குடும்பமாக போவ. அங்கே வந்து ஆதிக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் யார் மித்ரா க்ரியேட் பண்ண, இல்லைன்னா பவானி க்ரியேட் பண்ண, அதை வந்து நம்ம பாரதி அக்கா வந்து காப்பாற்றுற மாதிரி ஆக்ட் பண்ணி, சரியா, அந்த இடத்துல யாராவது சாமியாரோ இல்லை யாராவது சாமியாடி குறி சொல்கிற மாதிரி முடிப்பாங்க. இதே தான். இது மட்டும் நீங்கள் நடக்கலைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நடக்கும். இதுதான் நடக்கும். வேறு என்ன கேஸ் இவங்க புதுசாக எடுத்துகிற போகிறாங்க? வேறு என்ன நீங்கள் இவங்க புதுசாக எடுத்துகிற போகிறாங்க சொல்லுங்கள். அந்த குறி சொல்லும்ல, அந்த குறி சொல்லும்போது கூட மித்ராவுக்கு போய் சொல்லுவா. அந்த சாமி வந்து ஒரு 4 அரை அப்பவும் அப்பாது. மித்ரா, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, குறைச்சிரு, சரியா, ஒழுங்காக திருந்து வாழ்கிற வழியை பாருன்னு சொல்லி அப்போ கூட சாமி வந்து வார்னிங் தான் பண்ணும். சரியா, தண்டனையெல்லாம் கொடுக்காது. தண்டனை கொடுத்தா தான் சீரியல் முடிஞ்சு போயிருமே. எப்போ பார்த்தாலும் ஒன்று இந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எபிசோடு சண்டே ஸ்பெஷல்னு எடுக்க வேண்டியது, இல்லைன்னா கோயில் எபிசோடு. ஆனால் உனே ஜீ தமிழை பொறுத்தளவு கோயில் கல்யாணம், கோயில் கல்யாணம், ஹாஸ்பிட்டலு, கோயில் கல்யாணம், ஹாஸ்பிட்டலு, இது அப்படியே ஒரு நடைமுறை, இதை அப்படியே வழக்கமாக வச்சுருப்பாங்களாட்டிருக்குது. சரியா? ஸோ மொத்தத்தில் அவ்வளோதான். நீ கல்யாணம் ஸ்வாஹா. சரி, ஓகே. சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம் கைஸ். நான் என்ன டிவி கனெக்ஷன் கொடுக்கல. நீ G5ல பார்க்குறதுக்கு பார்க்காமே இருக்கலாம். ஏன்னா விளம்பரத்தை போட்டு சாவடிக்கிறாங்க. சரியா, பார்க்குறேன், முடிஞ்சால் பார்க்குறேன், பார்த்தா ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி பார்க்கலன்னா நான் ரிவ்யூ பண்ணலை. யார் என்னை கோச்சிக்காதீங்க. ஏன்னா சுத்தமாக முடியாது கைஸ். ஏன்னா எப்படி 2 மணி நேரம் போடுவாங்க, 2-2.5 மணி நேரம் போடுவான். போடும்போது பார்த்தீங்கன்னா G5ல பார்க்குறதுக்குள்ளே ஒரு நாளே ஆகி போயிடும். நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? முடிஞ்சால் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் தான் அதை மீறி ஏதாவது ஒரு ப்ரிவியூவோ இல்லை ப்ரோமோவோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு வேணால் நம்ம பேசிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் கண்ணை இப்படியே திறந்தே இருக்கிறாங்களாமா மேடம், இப்படியே திறந்தே இருக்கிறாங்களாமா. அப்புறம் ரேவதி அக்காவுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் எல்லாம் மேக்கப் போட்டு நிற்கிறாங்க. யார்? சாமுண்டீஸ்வரி, அவள் தங்கச்சி சந்திரா, எல்லாம் அவங்க அப்பன் வேடி சட்டையில் நிற்கிறான். எல்லாம் அப்படியே மேக்கப்போடு நிற்கிறாங்க. பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்னோடனே பறந்தடிச்சு ஓட வேண்டாமா? அப்போ தான் பொறுமையாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த அம்மா யார்? நம்ம ரேவதி அக்கா வந்து மண்டையில் அடிபட்டு கண்ணை முழிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் மேக்கப் மட்டும் களையலை. எப்படின்னு பார்த்தீங்களா? மேக்கப் மட்டும் அப்படியே சேலம் அடிப்பு கசங்களை, சரியா, போட்டிருக்க நெக்லஸ்ஸு, செயின், தலை சீவல் எல்லாம் அப்படியே இருக்குது. கண்ணு மட்டும் அந்த அம்மா மூடலையாமா. கண்ணை மூடினா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியுமாமா. உடனே நம்ம யார்? உங்களோட ஹீரோ தான். சரியா, எனக்கு இப்போ இந்த பிடிக்க மாட்டேங்குது கேஸ். சரிங்களா? யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ உங்கள் ஹீரோ வந்து போய் ஐ லவ் யூ சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணை மூடுதாமா. இது ரொம்ப ஓவராக இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸை பார்க்கணுமே. என்னது இந்த படம் இருக்குல்ல, ஷாருக்கான் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல கைஸ், பூங்காற்றிலே தனியாக தேடி பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அந்த பாட்டை எழுதி கார்த்திக்கு ரேவதிக்கு முருகன் துணையாக இருக்கணுமா? என்ன கைஸ் இப்படி? ஐயப்பா சாமி. ஆஃப்டர் ஆல் அது ஒரு சீரியல் கைஸ். நான் அடிக்கடி இதைத்தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். படமோ சீரியலோ எல்லாமே ஆக்டிங், ஜஸ்ட் ஃபார் ஆக்டிங். அவங்க அடுத்தடுத்த டேக்குக்கு போயிடுவாங்க. இப்போ ரேவதி வந்து இப்படி படுத்து கிடக்குறா நீங்கள் நினைக்காதீங்க. அவளை காமிக்கும் போது மட்டும்தான் கண்ணை திறந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்ச பிறகு அவங்க அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு மறுபடியும் மேக்கப் போட்டுட்டு மறுபடியும் படுத்துக்குவாங்க. அது ஜஸ்ட் ஃபார் ஆக்டிங், அவ்வளோதான். ரொம்ப இன்வால்மெண்ட்டாக உள்ளே போயிடுவீங்களான்ட்ருக்கு ஜனங்களே, மக்களே. போதும் போதும் போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு என்ன ப்ரோமோ பார்த்தேன் மறந்துருச்சு. ஆனால் வாரிசு சீரியல் ஆல்வேஸ் சூப்பர். அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. ஸோ மற்ற சீரியல்லாம் நான் பார்க்கல கைஸ். சரிங்களா? என்னமோ சந்தியா ராகத்தில் எல்லாருமே தண்ணியை செம்பாக குடிச்சிக்கிறாங்க சந்தியா ராகத்தில். வீரா சீரியல் நம்ம பார்க்கல. திருமாங்கல்யத்தில் திரு வந்து லட்சுமியை வந்து வெளியே போக சொல்லுவான்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன? சலங்கை ஒளி, அவள் வருவாளா, இந்த 2 சீரியலுமே ரொம்ப நல்லா இருக்க மாட்டிருக்குது. ஸோ நிறையா ஃபேன்ஸ் பேஸ்டு, அதில் நிறைய ஃபேன் பேஸ்டு வந்து அதில் அந்த சீரியலுக்கு நிறையா இருப்பாங்களாட்டிருக்குது. ஆமாம் கைஸ், தமிழ் சீரியலை கம்பேர் பண்ணும்போது அந்த சீரியலாக கொஞ்சம் பரவாயில்ல தானே. ஒரு கதையாவது போகுது பார்த்தீங்களா? இது அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் கல்யாணம், ஹாஸ்பிட்டலு, கோயில்,
கல்யாணம், ஹாஸ்பிட்டலு, கோயில் இல்லைன்னா வீடு. இதே இந்த 4 இடத்த வச்சு தான் நம்மளை பேத்துறாங்க. ஓகே கைஸ், வேறு என்ன கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்லாம் நேற்று அவ்வளோவா வரவே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், லைக்ஸ் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.